ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் செஞ்சோம். வெளியே வச்சு தான் செஞ்சோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பத்தை வச்சுட்டு குக்கர் வச்சாச்சு. தேவையான அளவு கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் பட்டை லவங்கம் போட்டாச்சு. தேவையான அளவு பச்சை மிளகா, வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்தாச்சு. வெங்காயம் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கல் உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணோன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வெட்டி வச்சுருந்ததை எடுத்து போட்டாச்சு. தக்காளி வதங்கிறதுக்கும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கிட்டு நாங்கள் வெளியே இருந்ததுனால காக்காலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரே ஜாலியாக இருந்துச்சு. நல்லா வதங்கிட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் போடும் போதே சில பேர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ அடிப்பிடி